Welcome to the class, students. Today let us continue History Unit 1, Advent of Europeans. In the last class we have seen Portuguese, the Dutch. In today's class we are going to continue about the British. On 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the governor and a company of merchants of London to trade with East Indies. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, 31st December 1600 கிங் இங்கிலாண்டை ரூல் பண்ணிகிட்ருக்க குவீன் எலிசபெத் அவங்க ஒரு கிராண்ட் அப்படின்னா சம் சலுகைகள் கொடுக்குறாங்க. ஒரு சட்டம், ஒரு லா மேக் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணலாம், ஈஸ்ட் சைடில் இருக்கிற இந்தியன் கண்ட்ரீஸோட இவங்க பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேட் கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லா மேக் பண்ணி இஷ்யூ பண்ணுறாங்க. த கம்பெனி வாஸ் ஹெடட் பை கவர்னர் அண்ட் எ கோர்ட் ஆஃப் 24 டைரக்டர்ஸ். கம்பெனி அப்படின்னா ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா யாருடைய லீடர்ஷிப்பில் ரன் பண்ணுறாங்க, கவர்னர். அந்த கவர்னர் இருக்கிற அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா கவர்னரோட 24 டைரக்டர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனியில். Captain Hawkins visited Jahangir's court in 1608 to get certain concession for the company. இப்போ பார்த்திங்கன்னா யார் அந்த கம்பெனி ஒரு லா மேக் பண்ணுறாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டில் யார் கவர்னர் இருக்கிறதுல 24 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதிலிருந்து ஒருத்தர் யார் அனுப்புகிறாங்க, அந்த கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவங்கள நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிகிட்ருக்கிற முகல் ரூலர் ஜஹாங்கீர் அவங்களுடைய கோர்ட் அப்படின்னா இங்கே நம்ம ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கிடையாது. இங்கே கிங்னுடைய அரசவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கோர்ட்டு. அந்த கோர்ட் ஜஹாங்கீர்ஸ்னுடைய கோர்ட்டை விசிட் பண்ணுறதுக்காக யார் அனுப்புகிறாங்க, கேப்டன் ஹாக்கின்ஸை 1608 அனுப்பி சம் கன்செஷன் அப்படின்னா சம் சலுகைகள், ஸ்பெஷல் பெர்மிஷன் அவங்க ட்ரேட் கேரி ஆன் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ஹீ செக்யூர்ட் த பெர்மிஷன் டு ரைஸ் எ செட்டில்மெண்ட் அண்ட் சூரத். இப்போ அவங்க என்ன ரைட்ஸ் வாங்குகிறாங்க, அந்த ஜஹாங்கீர்ஸ்னுடைய கோர்ட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், சூரத் அப்படின்ற பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹாக்கின்ஸை ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி அங்கே ஒரு பர்மிஷன் வாங்குகிறாங்க. என்னென்னு, சூரத் அப்படின்ற பிளேஸில் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றாரு. However, the emperor canceled the permission under the pressure from the Portuguese. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே யார் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம், போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்களுடைய ப்ரெஷர்னால் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்த அந்த பெர்மிஷனை என்ன பண்ணார், ஜஹாங்கீர் கேன்சல் பண்ணிட்டார். இன் 1612 த இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் inflicted a severe defeat over the Portuguese in the naval battle near சூரத். இப்போ சூரத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கலாங்களா 1608. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் ஆஃப் போர்ச்சுகீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் 1612 இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவங்க ரொம்ப சிவியராக டிஃபீட் பண்ணுறாங்க. யார், போர்ச்சுகீஸ் அட் த நேவல், கடல்வெளி பயணத்தில் அந்த கடற்படை போரில் சூரத் அப்படின்ற பிளேஸில் தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற பிரிட்டிஷ் இவங்கள ரொம்ப சிவியராக டிஃபீட் பண்ணிட்டாங்க. யார், அந்த போர்ச்சுகீஸ். The Mughal ruler Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat, which initially became the headquarters of the English in Western India. இப்போ போர்ச்சுகீஸ்னுடைய இதனால் ப்ரெஷர்னால் ஃபஸ்ட்டு பெர்மிஷனை கேன்சல் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் 1612 கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவங்க போர்ச்சுகீஸை சிவியர் டிஃபீட் ஓவர் த போர்ச்சுகீஸ். இப்போ அவங்களுடைய போர்ச்சுகீஸால் டிஃபீட் பண்ணிட்டாங்க நேவல் பேட்டலில். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் 1612 என்ன பண்ணுறாங்க, சூரத்தில் அவங்களுடைய பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்
பிரிட்டிஷ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக வெஸ்ட் இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டான் won another decisive victory over the Portuguese in 1614. ஃபஸ்ட்டு தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீஸை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்க்கு இன்னொரு டிஃபீட் என்ன அப்படின்னு சொன்னால் கேப்டன் நிக்கோலஸ் டவுன் அப்படின்றவங்க வந்து மறுபடியும் 1614 டிஃபீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1608 பெர்மிஷன் வாங்க வந்தாங்க. இப்போ போர்ச்சுகீஸ்னுடைய ப்ரெஷர்னால அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 1612 தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து சூரத்தில் வந்து ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாங்க. மறுபடியும் 1614 இங்கிலீஷ்னுடைய கம்பெனியினுடைய கேப்டன் யார், நிக்கோலஸ் டவுன்டன் வந்து போர்ச்சுகீஸ் வந்து 1614 டிஃபீட் பண்ணுறாரு. திஸ் ஈவெண்ட் என்ஹான்ஸ் த ப்ரெஸ்டீஜ் அட் த முகல் கோர்ட். இந்த சான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய அவங்க நடந்த எல்லாத்துலேயும் போர்ச்சுகீஸ் வந்து டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால பிரிட்டிஷ்னுடைய ப்ரெஸ்டீஜ் வந்து என்ன ஆகுது, முகல் கோர்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. 1615 சர் தாமஸ் ரோ சென்ட் டு ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் பை கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. இப்போ 1615 இங்கிலாண்டை ரூல் பண்ணிகிட்ருக்க கிங் நேம் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து யாரை அனுப்புகிறாங்க, சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாரு. ஹி ரிமைன்ட் அட் ஆக்ரா ஃபார் 3 years அண்ட் சக்சீடட் இன் கன்க்ளூடிங் எ கமர்ஷியல் ட்ரீட்டி வித் த எம்பரர். அவங்க தாமஸ் ரோ வந்து இந்தியாவிலேயே ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்லேயே ஆக்ராவில் வந்து 3 years கண்டினியூஸாக அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு என்ன இதில் சக்சீட் ஆகிறாரு, கமர்ஷியல் ட்ரீட்டி. இப்போ ட்ரேடு, கமர்ஷியல் அப்படின்னா ட்ரேடு வணிகம், அது ட்ரீட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஜஹாங்கீருக்கும் இங்கிலீஷ் கவர்மெண்ட்க்கும் ஒரு ட்ரீட்டி வந்து கமர்ஷியல் ட்ரீட்டி, ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து மேக் பண்ணுறாரு. பிஃபோர் டிபார்ச்சர் ஆஃப் சர் தாமஸ் ரோ த இங்கிலீஷ் ஹட் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் சென்டர் அட் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் புரோச். இப்போ தாமஸ் ரோ வந்து இந்தியாவிலேருந்து ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்லேருந்து அவங்களுடைய இங்கிலாந்து கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கெங்கே ஃபஸ்ட்டு சூரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அப்படின்ற பிளேஸ்லையும் ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சூரத் அப்படின்ற பிளேஸில் அவங்களுடைய ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார் தாமஸ் ரோ வந்து ஆக்ராவில் செட்டில் ஆகி ஃபஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டார் ஜஹாங்கீர். அவர் வந்து இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சூரத், ஆக்ரா, புரோச் அண்ட் அகமதாபாத் இந்த பிளேஸ்லாம் இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. On the coastline of Bay of Bengal, the English established their first factory in 1612 at Masulipatinam, an important port in the territory of the King of Golconda. அப்புறம் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் சைடில் மசுலிப்பட்டினத்தில் 1612 ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் கோல்கொண்டா கிங்டம்னுடைய இம்பார்ட்டன்ட் போர்ட். In 1639, the English merchant Francis Day obtained Madras as a lease for சென்னப்ப நாயக். 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் நேம் என்னது, ஃப்ரான்சிஸ் டே. அவங்க வந்து மெட்ராஸ் வந்து லீஸ்க்கு குத்தகைக்கு எடுக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து, சென்னப்ப நாயக். அவங்க வந்து ரூலர் ஆஃப் சந்திரகிரி. The East India Company built its famous factory at Fort St. George in Madras. செயின்ட் ஜார்ஜ் அப்படின்றது எதுவும் இல்லை, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அதுதான் செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ், which became their headquarters for the whole of eastern belt and first fort built by the British. இப்போ வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கிற ஏரியாவுக்கு எல்லாம் மெட்ராஸ் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டு கோட்டை, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்னால் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஃபோர்ட்டு கோட்டை அப்படின்றது என்ன அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்றது தான். King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. இப்போ வந்து இங்கிலாந்துடைய கிங் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, போர்ச்சுகீஸ்னுடைய அவங்க கிங்னுடைய டாட்டர் கேத்ரினை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு பாம்பேவை வந்து டவுரியாக ரிசீவ் பண்ணுறாரு. டவுரி அப்படின்னா வரதட்சணை அப்படின்னு சொல்லுவோம், சீதனம் வரதட்சணை அப்படின்னு சொல்லி பாம்பேவை வந்து கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து வந்து வாங்கிக்கிறாரு.
In 1668, the East India Company acquired the island at an annual rent of பவுண்ட். அந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு நம்ம சொல்லலாம், அதை பவுண்டுன்னு சொல்லலாம். பவுண்டு 10 ஃப்ரம் சார்லஸ் செகண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, போர்ச்சுகீஸ் கிங் வந்து அவங்கக்கிட்ட இருந்து சார்லஸ் செகண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஆனுவல் ரெண்ட், அதாவது ரெண்ட்டுக்கு வாடகைக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க ஃப்ரம் சார்லஸ் செகண்ட் கிட்ட இருந்து. In 1690, a factory was established at Sudandi by Job Karnak, the Jamindars of 3 villages. In 1619, a factory was set up at Sudanudi by Job Sarnak அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சுதானுதி அப்படின்ற பிளேஸில். ஜமீன்தாரிஸ் ஆஃப் 3 வில்லேஜஸ், எந்தெந்த 3 வில்லேஜஸ்னுடைய ஜமீன்தாரிஸ், சுதானுதி, காலிக்கட்டம் அண்ட் கோவிந்தபூர் அப்படின்ற பிளேஸில் இருந்து அந்த ஜமீன்தார்ஸ்கிட்டேருந்து பிரிட்டிஷ் வந்து 1698 வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்களுடைய ரைட்ஸை. ஜமீன்தார்ஸ்கிட்ட இருந்த கண்ட்ரோல் இருந்த சுதானுதி, காலிக்கட்டம் அண்ட் கோவிந்தபூர் அப்படின்ற பிளேஸை வந்து ஜமீன்தார்ஸ்கிட்டேருந்து பிரிட்டிஷ் வாங்கிக்கிட்டாங்க 1698. திஸ் வில்லேஜஸ் லேட்டர் க்ரூ இன் டு த சிட்டி ஆஃப் கல்கட்டா. அப்போ இந்த 3 சிட்டியும் 3 அந்த வில்லேஜஸும் சேர்ந்து என்னது கல்கத்தா அப்படின்ற க்ரோ ஆயிடுச்சு சிட்டியாக. த ஃபேக்ட்ரி அட் சுதானுதி வாஸ் ஃபோர்ட்டிஃபைடு இன் 1696. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க 1696 ஒரு ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணி சுதானுதி அப்படின்ற பிளேஸில் அது வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செட்டில்மெண்ட்டாக மேக் பண்ணி அங்கே வந்து ஃபோர்ட் வில்லியம், அதை வந்து ஃபோர்ட் வில்லியமாக நேம் பண்ணிடுறாங்க. அந்த என்ன பிளேஸை சுதாநிதி அப்படின்ற பிளேஸில் பில்ட் பண்ண அந்த ஃபேக்ட்ரியை வந்து என்ன பண்ணாங்க ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பால்சி in 1757 and Battle of Buxar in 1764, the company became a political power. இப்போ வந்து நம்ம இந்தியா பால்சி வார்க்கு அப்புறமும் பக்சார் வார்க்கு அப்புறமும் இந்தியாவை வந்து என்னது அவங்க வந்து ரூல் பண்ணக்கூடிய பவர் கம்பெனிக்கிட்ட, பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்ட போயிடுச்சு. இந்தியா வாஸ் அண்டர் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் till 1858. ஆஃப்டர் இட் கேம் அண்டர் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் crown. இப்போ 1858 வரலும் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் இந்தியா ரூலில் அவங்களுடைய பவர் போயிடுச்சு, நம்மளுடைய பொலிட்டிக்கல் பவர்லாம். அப்போ வந்து பிஃபோர், அதாவது 1858 வரலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கே வந்து கவர்னர் ஜென்ரல் அப்பாயிண்ட் பண்ணி தான் இந்தியா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்பிள். ஆனால் 1858க்கு அப்புறம் என்னாச்சு, அவங்களே டைரக்ட் கண்ட்ரோலில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பி ரூல் பண்ணாங்க. அது வரலும். நெக்ஸ்ட்டு டேனிஷ் அப்படின்றவங்க நம்ம என்னன்னு சொன்னோம், எந்த பீப்புள் அப்படின்னு சொன்னோம், டென்மார்க் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆன் March 17, 1616, the king of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. ஒரு சட்டத்தை உருவாக்கி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இந்தியாவில் வந்து மேக் பண்ணுறாங்க. யார், கிங் கிறிஸ்டியன் IV. They established a trading settlement at Tranquebar, தமிழ்நாடுல, அண்ட் இன் 1620லையும் சீரம்பூர் பெங்காலில் 1676லையும் ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டென்மார்க் பீப்புள். தமிழ்நாட்டில் என்ன நம்ம பார்த்தோம், டேனிஷ் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு ட்ராங்கூபார் அப்படின்ற பிளேஸில் வந்து செட்டில்மெண்ட் இது பண்ணாங்க 1620. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பெங்காலில் சீரம்பூர் 1676ல் சீரம்பூர் அப்படின்ற பிளேஸில் பெங்காலில் வந்து டேனிஷ் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. Serampore was their headquarters in India. They failed to strengthen themselves in India and they sold their settlement in India to the British in 1848. அவங்களால ஸ்ட்ராங்காக டேனிஷ் எம்பையரை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியல. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட 1845 டேனிஷ் செட்டில்மெண்ட், அதாவது ட்ராங்கூபாரையும் சீரம்பூரையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டேனிஷ் கால்டு ட்ராங்கூபார்
Danish called Tranquebar as Danisburg. The king of Denmark sent Siegenbalgu up to India. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, Siegenbalg அப்படின்றவங்கள இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க தான் Siegenbalg அப்படின்றவங்க தான் இந்தியாவில் ட்ராங்கூபாரில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வந்து நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம், தரங்கம்பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த ஃப்ரெஞ்சு, டேனிஷ்க்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் பீப்புள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை 1664 பை கால்பர்ட், எ மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. லூயிஸ் 14 அப்படின்றவங்க கால்பர்ட் அப்படின்றவங்க லூயிஸ் 14 கிட்ட மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்சினுடைய படையெடுப்பு யாருடைய தலைமையில் வருது, ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன், ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாங்க. டு இந்தியா அண்டர் த ஃப்ரான்கோயிஸ் அப்படின்றவங்க, ஃப்ரான்காயிஸ் கரோன் அப்படின்றவங்க அவங்களுடைய லீடர்ஷிப்பில் இந்தியாவுக்கு ஒரு படையெடுத்து வராங்க. த ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கேம் டு இந்தியா ஆஸ் அ ட்ரேடர்ஸ். ஃப்ரெஞ்சு தான் லாஸ்ட்டாக, ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீஸ், லாஸ்ட்டாக வந்தவங்க ஃப்ரான்ஸ். அவங்களுக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு யாரும் ட்ரேட்காக வரவே இல்லை. சரியா? ஓகே. கரோன் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இந்தியா அட் சூரத் இன் 1669. மார்க்காரா 1669 என்ன பண்ணுறாங்க, மார்க்காரா அப்படின்ற பிளேஸில் செகண்ட் ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் ஃபேக்ட்ரி அட் மசுலிப்பட்டினம் பை செக்யூர் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கன். அவங்கக்கிட்ட இருந்து என்னது அனுமதி வாங்குறாங்க. பேட்டன்ட் அப்படின்றது பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து மசுலிப்பட்டினத்தில் ஒரு ரைட் வாங்குகிறாங்க ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு in 1673 the settlement of Pondicherry was founded by Martin under a grant of Sir John Lodi, the ruler of Vijaypur. 1673 ஃப்ரெஞ்சில் ஒரு செட்டில்மெண்ட் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து, மார்டின் அப்படின்றவங்க. அவங்க மார்டின் வந்து சர்கான் லோடி அப்படின்ற லோடி கிங்டம், லோடி டைனாஸ்டி நம்ம பார்த்துருப்போம், விஜய்பூர் ரூலர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி ஃபேக்ட்ரிஸை வந்து மேக் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி பிகேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பாஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. இம்பார்ட்டண்ட்டாகவும் வெல்த்தியான ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் அப்படின்னா பாண்டிச்சேரியை சொல்லலாம். செயின்ட் லூயிஸ் வாஸ் பில்ட் பை, அதாவது லூயிஸ் ஃபோர்ட் நம்ம முன்னாடியே நம்ம காமிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே, மார்டின் இன் பாண்டிச்சேரி. லூயிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்கோ மார்டின் இன் லூயிஸ் ஃபோர்ட்டை வந்து ஃப்ரான்கோஸ் மார்டின் அப்படிங்க பாண்டிச்சேரியில் பில்ட் பண்ணுறாங்க. In 1673 the French obtained a permission from Sayasta Khan, the முகல் சுபேதார் அப்படின்றவங்க கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம், ஆஃப் பெங்கால் டு எஸ்டாப்ளிஷ் a township at சந்திரநாகூர் நியர் கொல்கத்தா. கல்கட்டாவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டவுனை வந்து சந்திரநாகூர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஞ்ச் வந்து யார்கிட்ட இருந்து, முகல் சுபேதார் சயஸ்தகான் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி சந்திரநாகூர் அப்படின்ற டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறாங்க. The French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such as Maghe, Karaikal, Balasore and Qasim Bazar. இப்போ இந்த பிளேஸ்லாம் ஃப்ரெஞ்ச் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. These were the few important trading centers of French East India Company. ஃப்ரெஞ்சினுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய செட்டில்மெண்ட் அப்படின்றது மாகே, காரைக்கால், பலாசோர் அண்ட் காசிம் பஜார். ஃப்ரெஞ்சினுடைய செட்டில்மெண்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மாகே, நெக்ஸ்ட்டு காரைக்கால், பலாசோர், அப்போ காசிம் பஜார் நம்ம மேப்பில் கொடுக்கல. தீஸ் ஆர் த ட்ரேடிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஃப்ரெஞ்ச் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பாண்டிச்சேரியில் தான் அவங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பாஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். The vision of French power in India was reinforced by the appointment of Joseph Franco Duplessis as the governor of French East India Company in 1742. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பவரை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணினது யார் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஜெனரல் டுப்ளெசி.
இன் 1742 அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரெஞ்சினுடைய இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க இந்தியாவில். ஹி சக்சீடட் டூமாஸ் ஆஸ் த ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. டூமாஸ்க்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாக வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் டியூமாஸ்க்கு அடுத்து வந்த டியூப்ளசி அப்படின்றவங்க தான் ஃப்ரெஞ்சினுடைய செட்டில்மெண்ட்டை, ஃப்ரெஞ்சினுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரூலை இந்தியாவில் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டூ யூ நோ ஸ்வீடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வீடிஷ் த ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் in Gothenburg, Sweden in 1731 for the purpose of conducting treaty in the Far East. Far Eastல இருக்கிற கண்ட்ரியோட என்ன பண்ணும், ட்ரேட் கேரி ஆன் பண்ணுறதுக்காக ஃபவுண்ட் பண்ணாங்க. த வெஞ்சர் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த சக்ஸஸ் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடிங்லாம். ஏன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்தனால. கன்க்ளூஷன், சின்ஸ் த போர்ச்சுகீஸ் வேர் எலிமினேட்டட் பை த டச். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் டச் வந்தாங்க, டச்சுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்தாங்க, இங்கிலீஷ்க்கு அப்புறம் டேனிஷ் வந்தாங்க, டேனிஷ்க்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எலிமினேட்டட், போர்ச்சுகீஸ்னுடைய பவரை யார் எலிமினேட் பண்ணாங்க, பை டச், அண்ட் லேட்டர் எக்ஸ்டிங்யூஸ்டு பை, அதுக்கப்புறம் யார் இது பண்ணது, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு. வேர் லெஃப்ட் டு ஃபேஸ் த இங்கிலீஷ் ஃபார் த கண்ட்ரோல் ஓவர் த ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் ஓவர் த டெரிட்டரியை கொடுத்துட்டாங்க. அதனால் போர்ச்சுகீஸ், டச்சு, ஃப்ரெஞ்சு ரூல்களாம் எலிமினேட் ஆகிடுச்சு. த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டாங்கிள் தெம்செல்ஃப் இன் வார். ட்ரேடை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாரில் இன்வால்வ் ஆனாங்க வித் இண்டியன் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ். இண்டியன்ஸோடையும் அதர் யூரோப்பியன் பவர்ஸோடையும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஸ்ட்ராங்காக ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வார் ஸ்டார்ட் பண்ணாங்க with European powers. The three Carnatic wars ruined the French and rejuvenated the English to embark on a systematic territorial expansion. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் கர்நாட்டிக் வார் நடந்துச்சு, 3 கர்நாட்டிக் வார் நடந்துச்சு. இந்த வாரில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டிக்ளைன் ஆகிடுச்சு அவங்களுடைய ரூல். அவங்க வந்து கண்டினியூஸாக வாரில் நடந்துகிட்ருக்கனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால் பிகான் டு டெஸ்ட்ராய் அண்ட் ரீஜெனிவேட்டட். இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ரூலை ஸ்ட்ராங்காக மேக் பண்ணிட்டாங்க இந்தியாவில். The comparative success of the British over the Portuguese, the Dutch and Danish and the French was largely due to their commercial competitiveness. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு கமர்ஷியல் காம்படிஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸ்பிரிட் ஆஃப் சுப்ரீமசி, சக்ஸஸ், சாக்ரிஃபைஸ், கவர்மெண்ட் சப்போர்ட், நேவல் சுப்பீரியாரிட்டி, த நேஷ்னல் கேரக்டர்ஸ் அண்ட் தயர் அசண்டன்ஸ் இன் யூரோப். இதனால் என்னாச்சு, அவங்களுடைய காம்படிட்டிவ். இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எல்லாத்துக்கூடையும் போர்ச்சுகீஸு, டச்சு, டேனிஷ், ஃப்ரெஞ்சோட அவங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் காம்படிட்டிவ்னஸ்ஸு, அப்புறம் நிறைய தியாகங்கள்லாம் செஞ்சாங்க. ஸ்பிரிட் ஆஃப் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட், அதே மாதிரி நேவல் பவரில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேசிய தன்மைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு ஸ்ட்ராங் ஆன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ தட் இட்ஸ் த லெசன் கெட்ஸ் ஓவர். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் த நியூ லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.